திமுக அப்படி இல்ல, ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் தன் குடும்பத்துக்கு என்ன லாபம் இருக்கு என்று எண்ணித்தான் திட்டத்தை கொண்டாடுவாங்க. இங்கே சகோதரர் எஸ் பி வேலுமணி குறிப்பிட்டாரு, இந்த கோவை மாநகரம் 2011க்கு முந்தி எப்படி இருந்தது, 2011க்கு பின்பு எப்படி இருந்தது என்பதை நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இன்றைக்கு கோவை மாவட்டம், கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தொழில் வளம் நிறைந்த மாவட்டம், வேளாண் தொழில் நிறைந்த மாவட்டம். அப்படி இரண்டும் ஒருங்கே இணைந்த மாவட்டம் கோவை மாவட்டம். இந்த மாவட்ட மக்கள் பண்பாளர்கள், உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள். யாரை தேர்ந்தெடுத்தால் சிறப்பான ஆட்சியை நாட்டுக்கு தருவார் என்று எண்ணி பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் கொண்ட மாவட்டம் கோவை மாவட்டம்.